மகா வருகின்ற நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாத பிறப்பு. கார்த்திகை மாதம் அன்றைக்கி பிறக்குது, திங்கக்கிழமை. அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லாம் ஒன்று கூடுது. கார்த்திகை மாத பிறப்பு, கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய முதல் சோமவாரம் அன்னைக்கு. கார்த்திகை வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது. சோமவாரம்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். ஆக கார்த்திகை மாத பிறப்பு, கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவாரம், கார்த்திகை மாதத்தின் சோம பிரதோஷம். கார்த்திகை மாதத்தில் எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் சிறப்பு. அதில் சோமவாரத்தில் பிரதோஷம் மாசப்பிறப்பு அன்னைக்கு வர்றது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு அரிய நாள் நமக்கு கிடைக்கிறது துர்லபம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு அன்றைக்கி நாள் முழுக்க சிவபெருமானுக்கு உகந்த தினம். இப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் அன்றைக்கி 4:30 மணிக்கு நம்ம கோவிலில் சோம பிரதோஷ பூஜை, சோமவார பிரதோஷ பூஜை, சோமவார பூஜை எல்லாமே ஒன்றா நடக்க போகுது. 4:30 மணிக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் நடக்கும். 6 மணிக்கு தீபாராதனை நடைபெறும், உற்சவர உள்புறப்பாடு நடைபெறும். எனவே அனைவரும் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானை அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு, ஆந்திரா கர்நாடக சம்பிரதாயம் உள்ளவங்களுக்கு இது 4வது சோமவாரமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு கார்த்திகை மாதம் அமாவாசையோடு முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு இது 4வது சோமவாரம் பிரதோஷத்தில் முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பு. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எல்லோருக்குமே, அவங்களுக்கும் கார்த்திகை மாதம், நமக்கும் கார்த்திகை மாதம். நமக்கு சோமவாரம், அவங்களுக்கும் கடைசி சோமவாரம். அது கடைசி சோமவாரம் அவங்களுக்கு பிரதோஷத்த காலத்தில் முடிகிறது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி எல்லோருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக வரக்கூடிய திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. இந்த பிரதோஷகால கார்த்திகை சோமவார பூஜையில் கலந்துக்க விரும்புகிறவங்க 500 ரூபாய் பணம் முன்கூட்டியே செலுத்தி, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார பணம் செலுத்தி பெயரை பதிவு செய்து கொள்ளவும். 4:30 மணிக்கு வழக்கம் போல் நமது கோவிலில் பூஜைகள் நடைபெறும். 4:30 மணிக்கு அபிஷேகம், 5:45 6 மணிக்குள்ளார தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்படும். எல்லோரும் வந்திருந்து சிவபெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.